அசைவாடுவேன் என்று சொன்னவரே, பரிசுத்த ஆவியான தாமே அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் ஒரு விசையாய் மன்னிப்பீராக தகப்பனே. அப்பா உங்க ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா பரிசுத்தத்தோடு அப்பா உம்மை தொழுதுகொள்ள, உம்மை ஆராதிக்கும் என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தாவே உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா நாங்கள் நிலைத்திருப்பது கர்த்தாவே உம்முடைய கிருபை தகப்பனே. அப்பா உம்முடைய இரக்கம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே இந்த பெண்கள் ஜெபத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா இந்த பெண்கள் ஜெபத்தை இன்னும் அநேக ஆண்டவரப்பா பெண்கள் வந்து கலந்து கொள்ளும்படியா கர்த்தாவே அப்பா நீர் உதவி செய்வீராக ராஜா. அப்பா எத்தனையோ ஜனங்கள் தகப்பனே அப்பா இந்த பகுதியில் இருக்கிறார்கள் தகப்பனே, கண்ணீரோடும் வேதனையோடு ராஜா. அப்பா அவர்கள் பாரத்தை ஆண்டவரப்பா எங்கு இறக்கி வைப்பதென்று தெரியாத சூழ்நிலைகள் ராஜா. அப்பா அநேகர் உண்டு தகப்பனே. அப்பா அப்படிப்பட்டதான பெண்களை கர்த்தாவே அப்பா இங்கு அழைத்து வரும்படியாய் ராஜா. அப்பா நீர் கர்த்தாவே எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்று கிதியோனை எடுத்து பயன்படுத்தினதான தேவன் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்க நாமம் மகிமைப்படணும் தகப்பனே. அப்பா உங்க சித்தத்தின்படி நாங்கள் செயல்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா இந்த ஆராதனை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆராதனை முழுவதும் கர்த்தாவே நீங்க ஆட்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தாவே ஆராதிக்க உம்மை தொழுதுகொள்ளும் என் தேவன் உதவி செய்வீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா விடுதலையோடு உம்மை ஆராதிக்க என் தேவன் உதவி செய்வீராக ராஜா. ஆராதனைக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா சத்துருவின் கிரியைகளும் வானம் மடங்கு பொல்லாத சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா செய்தி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. செய்தி பகுதி கர்த்தாவே அப்பா சிறுஷை கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கும் கோடிகளுக்கும் கர்த்தாவே நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை அவர்கள் நாவில் வைப்பீராக ராஜா. அப்பா அந்த வார்த்தையானது அப்பா உண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறதான வார்த்தை தகப்பனே. அப்பா எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரில் இருக்கிற ஜனங்களை கட்டுகிறதான வார்த்தை அவர் மூலியமாய் கடந்து வரட்டும் தகப்பனே. அப்பா அவர்கள் பலவீனத்தில் கர்த்தாவே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் தகப்பனே. அப்பா உச்சம் தலைமை உள்ளம் காலில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. அப்பா நீர் அவளை எடுத்து ஆண்டவரேப்பா வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க பலப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. Father, we are come to seek your presence, Lord Jesus. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. உங்க ஆவி ஊற்றுங்க அப்பா. Father Lord, you fill us with your presence, Lord Jesus. இந்த மாலை வேளையில் யார் எந்த சிந்தனையில் வந்திருக்கீங்கன்னு தெரியாது, எந்த ஒரு போராட்டத்தில் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரோட அபிஷேகமான ஒரு கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க, வல்லமையான ஒரு கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் இதுவரைக்கும் உங்களை கொண்டு போகிறாரே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கரங்களை பிடிச்சி கொண்டு போகிறாரே, அவரோட வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. வாய்கரை திறந்து அப்பா நீங்கள் இறங்குங்க அப்பா, உங்களோட வல்லமையை நீங்க ஊற்றுங்க அப்பா. சொல்வோமா வாய்களை திறந்து? You speak to the Lord, you ask for His presence and His glory. Father, we seek your wisdom, Lord Jesus. Father, this evening, Lord Jesus, as we gather here, Lord Jesus, you give a breakthrough in our midst, Lord Jesus. Father Lord, let your presence be here, Lord Jesus, changing everyone's lives, Lord Jesus, from whatever burden they have come here, Lord Jesus. You take complete control, Father. Hallelujah, hallelujah, hallelujah. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே
உணர்ந்து சொல்லாமா? ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. சொல்வோமா? வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. பெந்தெகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவிகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவிகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. சொல்வோமா? வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. சொல்வோமா? வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவரையும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவரையும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலால் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலால் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஹல்லேலூயா. உணர்ந்து எத்தனை பேர் இது பாடுனீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னொரு வாட்டி இது பாட போறோம். உணர்ந்து பாடுங்க. அப்பா, உங்களோட அபிஷேகத்தை எங்களை மேல ஊற்றுங்க அப்பா.
நிறைய பேர் ஐ ஃபாலோ கிரைஸ்ட்னு சொல்றோம், ஆனா பிரச்சனை போராட்டம் வரும்போது 2 ஸ்டெப் பேக் தான் போறோம் தவிர, ஆண்டவரே நான் உங்களோட கரத்தை பிடிச்சு நான் போறேன், நீங்க ஊற்றுங்க ஐயா, உங்க ஆவியை ஊற்றுங்க அப்பா, இந்த தேசத்தை கலக்க நீங்க எங்களுக்கு பலனை தாங்கன்னு நிறைய பேர் பின்மாற்றத்துக்கு போறாங்க தவிர முன்மை காலை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த மாலை வேளையில இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஸ்பெஷல். we are chosen by God. பேரை சொல்லி அழைத்திருக்காரு. அவரோட சித்தம் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட சொல்வோமா, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட உணர்ந்து வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட உணர்ந்து சொல்லமா, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா எங்க வாழ்க்கையில உங்க கரது இருக்குது அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. இது வரைக்கும் எங்களை கரம் பிடிச்சு நடத்திக்கிறீங்க அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. போற ஒவ்வொரு பாதையிலையும் எவ்வளோ சோர்வு வந்தாலும் உங்க வார்த்தையால எங்களை பலப்படுத்துறீங்களே அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. எவ்வளோடா போராட்டம் போனாலும் மனுஷனை சாராம உங்களே சாரும் போது அப்பா அதுக்கான வழியை நீங்க காட்டுறீங்களே அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. யெகோவா ஈரே, நீரே போதும் அப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா. நான் எப்போல்லாம் மனுஷனை நம்பி நான் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் கரத்தை விட்டுட்டு ஓடிடுறாங்க அப்பா. தனிமையில தான்ப்பா என் வாழ்க்கை, தனிமையில தான்ப்பா நான் போராடிட்டு இருக்கேன்.
ஆனா என் எல்லாமே நீங்க தான் அப்பா. நான் மனுஷனை பார்க்கலப்பா, மனுஷனை நம்பி போலப்பா, நான் உங்களே நம்பி வரேன் அப்பா. என்னை தலை குனிய விடவே மாட்டீங்க அப்பா. கரத்தை கொடுத்து இதுவரைக்கும் என்னை கொண்டு போறீங்களே அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறேங்க அப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்றீங்களா? வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம், this is the time between you and your father. உங்க அப்பா கூட நீங்க பேசுற டைம் இது. ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட நன்றி செலுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் எப்படி இந்த வருஷத்தை ஓட்டு போகிறேன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் போகிற ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கூட ஆண்டவரோட கரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறீங்களா? அவர் மட்டும்தாங்க உங்களை எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். He is the solution for everything. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒன்று தான், அவரை நம்புங்க. Put your whole trust on the Lord. அப்பா நீங்க போதும் அப்பா. என் வாழ்க்கையில எனக்கு வேற யாருமே வேண்டாம் அப்பா. என் நம்பிக்கை முழுவதும் உங்க மேல நான் வைக்கிறேன் அப்பா. ஏன்னா நீங்க என்ன நடத்தும் போது அதிசயமா என்ன ஒரு சாட்சியா வாழ வைக்கிறீங்களே அப்பா, அதுவே எனக்கு போதும் அப்பான்னு சொல்றீங்களா? சந்தி
முடியாத காரியங்க கூட உங்க வாழ்க்கையில அவர் செஞ்சிருக்காரே. நீங்க ஜெபிக்க அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரே. கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்துல உங்களுக்குன்னு வச்சிருக்கிறது ஆண்டவர் கொடுத்திருக்காரு. உங்களை பேரை சொல்லி அழைத்திருக்காரு. என்னைக்குமே உங்களை வெக்கப்பட்டு விட்டதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கருத்தை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உதவி அவரோட கருத்தை கொடுத்திருக்காரு. தலை குனிந்த இடத்துல எல்லாம் உங்களை ஒரு சாட்சியா நிக்க வச்சிருக்காரு. யாரெல்லாம் நீங்க ஒன்னுத்துக்குமே லாய்க்கல, ஒன்னுத்துக்கு நீ பிரயோஜனம் இல்லை, உன்னால இந்த குடும்பத்துக்கு எதுவுமே யூஸ் இல்லைன்னு சொல்லும் போது கூட உங்களை அதே மக்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியா நிக்க வச்சிருக்காரு இல்லையா? எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? உள்ளத்துல இருந்து உணர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. சொல்வோமா சத்தமா? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. உணர்ந்து யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக எங்க கரம் பிடிச்சு எங்களை நடத்தி கொண்டு போறீங்களே அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. உயிர் உள்ள சாட்சியா எங்களை வாழ வைக்கிறீங்களே அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. அப்பா இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. Father, we thank you for your presence, Lord Jesus. Father, we thank you, Lord, for leading us through your path all this way, Lord Jesus. Father, this evening, Father, what breakthrough you want us to have in our lives, Lord Jesus. You speak to us through your message, Lord. You strengthen us, Father. May your word change us, Lord. May your word cleanse us, Father. Father, we lay the rest of this evening into your hands, Lord. You speak to us, Lord Jesus, and let your name be glorified, Lord Jesus. We ask all this in Jesus' precious name. Amen. ஆமென். எத்தனை பேர் பாடல்களை உணர்ந்து பாடினீங்க? யெகோவா ஈரே, என் தேவையெல்லாம் சந்திப்பார், என் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். பாடுகிற வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நடந்த ஒரு காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதியை தியானிப்பதற்கு முன்பாக இந்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டின் காலங்களை குறித்து கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதர், கடவுள் மனிதனாய் கடந்து வந்து மனுக்குலத்தின் பாவத்திற்காய் நம்மை மீட்க வந்தவர். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதி எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன பண்ணார்? விடுதலையும் மீட்பையும் கொடுத்தார்ன்றத வேதாகமும் நமக்கு போதிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக நித்திய ஜீவன் உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பாக கடவுள் இந்த உலகத்தில் மனுஷர்களை, தாம் சிருஷ்டித்த மனிதர்களை தம்மோடு கூட, அவர்களோடு கூட அவர் பேசும்படியாய், ஜனங்கள் அவரோடு கூட பேசும்படியாய்
அநேக காரியங்களை கட்டளையிட்டதை நம்ம வாசிக்கிறோம் வேதாகமத்தில். அநேக கற்பனை, நிறைய கட்டளைகள், மனுஷன் இதை கடைப்பிடிக்கணும், இதை செய்யணும், தேவாலயத்தில் இந்த காரியங்கள்லாம் செய்யணும், நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பு வேணும், ஒரு நன்மை வேணும், ஒரு விமோச்சனம் வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், தாங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஒரு பதில் வேணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் நாட்களில் எப்படி இருந்தாங்க ஜனங்கள்னா, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துல தேவன் ஒரு ஸ்தலத்தை நியமித்து அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை போய் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய ஒரு விழா போல் அதை என்ன பண்ணாங்க, போய் தேவ சமூகத்தில் பலிகளை செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி தேவனிடத்தில் தங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்டதை பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைச்ச நன்மை என்ன தெரியுமா? இருக்கிற இடத்துல, கூப்பிட்ட இடத்துல கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்கிறார். பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு காரியங்கள், ஒரு சம்பவம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு பிள்ளை பெறாத ஒரு ஸ்திரீயினுடைய காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பேர் அன்னாள். இந்த அன்னாள்றவங்களுடைய காரியங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அன்னாளை பற்றி சொல்கிறேன். இந்த அன்னாள் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க தெரியுமா? அவங்க கடவுள் மேலே, தேவன் மீது ஒரு பற்று உள்ள ஒரு மனுஷியாக இருந்திருக்கிறாங்க. அடுத்தது, இந்த தேவனை தன்னுடைய எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே தனக்கு பதிலானவர், அவர் ஒருவர் மாத்திரமே காரியங்களை நடப்பிக்கிறவர்ன்றதை உணர்ந்த ஒரு ஸ்திரீயாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கர்த்தருக்கு பயந்தவங்களா, ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்ட அந்த அன்னாள்ன்றவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு. பைபிள் அழகாக சொல்லுது, எல்கானான்ற ஒரு நபருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. இந்த எதனால் 2 மனைவிகள் வைத்தார்ன்றது தெரியல. ஒருவேளை அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்ற சூழ்நிலைனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா தெரியலை. அந்த இன்னொரு பெண்ணினால்ன்ற பெண்ணுக்கு அநேக குழந்தைகள் இருந்தது, ஆனால் அன்னாளுக்கோ குழந்தை இல்லாது இருந்தது. இந்த அவருடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த பெண்ணினால்ன்ற அந்த மனைவியோட தன்னை அன்னாள்ன்ற பெண்ணை தான் அவங்க ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக நேசிச்சிருக்கிறாரு. அது ஏன்னா வேதாகமம் இதில் நமக்கு சொல்லுகிறது. இந்த இவர்களுடைய இந்த வாழ்க்கையில் அன்னாள் ஏன் தேவனை அறிந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஏன் குழந்தை அற்றவர்களாக இருந்தாங்கன்றதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான கிரியைகள் என்னது, அவருடைய வழிகள் என்னன்றதை நம்ம ஆராய போகிறோம். 5வது வசனம் சொல்லுகிறத பாருங்க. 5வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1:5. படியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, இந்த வசனம் நம்ம வாசிக்கும் போது நல்லா தெரியுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லா ஷேர்லேயும் 2 ஷேர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய பாண்டில் எந்த ஒரு குறையும் இருக்க மாதிரி தெரியல, அன்புலேயும் எந்த ஒரு குறை இருந்த மாதிரியும் தெரியலை. எல்லாத்துலேயும் ஸ்பெஷலாக தான் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்னு வசனம் தெளிவாக இங்கே எழுதியிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த கர்த்தரோ கர்ப்பத்தை அடைத்தார்ன்ற ஒரு வார்த்தை வரும்போது நம்ம இங்கே தான் ரொம்ப யோசிக்கணும். ஏன் கடவுள் சிலருடைய வாழ்க்கையில் நன்மையான கடவுளை நம்பினவங்களுக்கு, கடவுளையே நேசிக்கிறவங்களுக்கு, கடவுள் மீது பற்றுதலாக இருக்கிற ஒரு நபருக்கு இப்படி ஒரு காரியங்கள் நடக்கணுமா அப்படின்னு தானே உடனே நமக்கு ஒரு கேள்வி எழும்போம். ஆனால் கர்த்தர் செய்கிற காரியம் எதுவோ அதை மனுஷனால் ஆராய்ந்து அறியவே முடியாது.
அவர் செய்கிற கிரியைகளை ஒரு மனுஷனால் தியானிக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் சில காரியங்கள் அவரே அடைக்கிறவரும் திறக்கிறவருமாய் இருக்கிறார்ன்னு இருக்கு. அவரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார்ன்னு இருக்கு. அவரே காயப்படுத்தி காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய குணாதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் சகலமும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதுன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. எரேமியாவில் பாருங்களேன், அழகாக ஒரு வசனம் இருக்கு. எரேமியா 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். ஆமென். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். அப்படின்னா என்னது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவனுடைய காரியங்களினால் நடக்கலை. அந்த மனுஷன் பிரயாசப்படுகிற பிரயாசத்தினாலேயோ அந்த மனுஷன் நடக்கிற நடையினாலேயோ எதுவும் நடத்தப்படலை. அது சகலமும் யாரால நடத்தப்படுகிறது? சிருஷ்டித்த தேவனாலே நடத்தப்படுகிறது. இந்த நாளில் கடந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு தீர்க்கமாய் ஒரு தீர்மானமாய் ஒரு வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வேணாலும் போகலாம், எத்தனையோ விதமான பாடுகள் மத்தியில் கடந்து செல்லலாம், எத்தனையோ காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், அநேக தடைகள் இருக்கலாம், அநேக காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட சகல காரியங்களும் தேவனாலே அனுமதிக்கப்பட்டதுன்றதை மறந்துடாதீங்க. ஆமென். அந்த நீங்கள் தேவனை நேசித்து அவர் ஒருவர் உண்டு, அவர் உங்களோடு இருக்கிறார், நடத்துகிறார்ன்றதை ஒரு மனுஷன் உணரும்போது வாழ்க்கையில் வருகிற தடையும் அது தேவனால் அது அனுமதிக்கப்பட்டதுன்றதை அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணணும்? அது கடந்து வரணும். நமக்கு அந்த தடைகள் வரும்போதும் வாசல்கள் அடைப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம இருதயம் எப்படி ஆயிடுது? கலங்கிடுது, திகைக்குது, தடுமாறுது. நமக்கு யாராவது ஆறுதலாக நமக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? நமக்கு ஒத்தாசையாக யாராவது நமக்கு கூட இருக்க மாட்டாங்களா? நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்யும்படி நம்ம கூட ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு அநேக இந்த உலகத்து ஜனங்களையும் இந்த உலகத்து மனுஷர்களிடத்திலையும் அநேக எதிர்பார்ப்புகளை வைத்து ஏமாந்து போகிறது உண்டு. அப்படிதானே? எந்த இடத்துலையும் நம்ம நினைக்கிறது கிடைக்காது. அப்படிதானே? இதை எந்த ஒரு காரியமும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது, இந்த உலகத்தில் மனுஷனிடத்திலிருந்து இல்லைன்றதை உணர்ந்து கொள்ளணும்னு தான் இந்த இடத்துல அழகாக கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார்னு போட்டிருக்கு. இல்லாட்டி பிள்ளை இல்லாது இருந்தாங்க, இது நடந்துச்சு அது நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இங்கே கர்த்தரோ கற்பத்தை அடைத்தார். இப்போ இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையே சிந்திக்கணும். தேவனை நேசிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு தடை வரணுமா? இப்படி ஒரு ஆசீர்வாத குறைச்சல் அனுமதிக்கப்படலாமா? நமக்கு உடனே என்ன பண்ணும்? ஒரு கேள்வி எழும்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம தேவனுடைய காரியங்களை ஆராயும் போது நமக்கு உணர்த்தப்படுகிற காரியம் என்னன்னா, தேவன் நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். நம்ம ஏதோ ஒன்று தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிற இருதயம் இல்லாமல், தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற இருதயம் இல்லாமல் சில காரியங்களை நமக்குன்னு சொல்லி சில பிடிவாதமான ஒரு காரியங்களையோ சில நம்மளாம் ஆசைப்பட்டு பிடிச்சு வைக்கிற காரியங்களோ சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்குன்னு வச்சுருப்போம். ஆனால் தேவன் அதை அவருக்குன்னு கொடுக்கணும்னு சில காரியங்களை வச்சிருக்கிறாருன்னு இருந்தால் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் தாமதம், சில நேரம் தடைகள், சில வேளைகளில் எல்லா காரியங்களும் என்ன பண்ணோம்? அது நிறுத்தப்படுகிறத நம்ம உணர்ந்துக்கணும். அந்த கற்பம் அடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நம்ம ஒரு பக்கம் பார்த்தா என்னெல்லாம் அவங்களுக்கு என்ன கவலை? ஹஸ்பண்ட் நல்லா நேசிச்சிருக்காங்க, குழந்தை இல்லாத ஒன்றும் ஒரு குறை இல்லையே. ஏன்னா பின்னாடி வாசிக்கும்போது பாருங்க, 8வது வசனம் வாசிப்போம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்?
10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். பாருங்களேன், என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தைல. ஹஸ்பண்டு இப்படி வார்த்தைகளை பேசுகிற ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு கிடைக்கும்போது, குழந்தைய குறித்து நீ ஏன் கவலைப்படுற, நான் 10 குமாரருக்கு ஈக்குவலாக இருக்கேன்னா அப்போ எவ்வளோ தூரம் அவங்களுடைய உறவு ஒரு அன்பில் கட்டப்பட்டிருக்குன்றது நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மனசு என்ன சொல்லும், சரி நமக்கு தான் இது கிடைக்கல, ஹஸ்பண்டோடைய அன்பு இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லுவாங்க. உனக்கு என்ன இது ஒரு குறை, உனக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கு நன்மை இருக்குல்ல, ஏன் கிடைக்காத ஒன்றுக்காக நீ நினச்சிட்ருக்கேன்னு உலக மனுஷர்கள் சொல்லலாம். ஆனால் இந்த அண்ணாளுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஹஸ்பண்ட் காட்டின அன்பு, அவருக்கு சொன்ன ஆறுதலான வார்த்தைகள் எதுவும் தெரியல. அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை, ஒரு தேவனிடத்தில் ஒரு காரியம். இது ஹஸ்பண்டாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, சுற்றி உள்ள ஜனங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய ஏக்கத்திற்கும் என்னுடைய ஆசைக்கும் என்னுடைய விருப்பத்தையும் ஒருத்தரால் நிறைவேற்ற முடியும்னா அது கடவுளால் மாத்திரம்தான் முடியுன்றது அவங்க விசுவாசிச்சனால அவங்க பண்ண காரியம் என்ன தெரியுமா, நேராக ஆண்டவருடைய சமூகத்திற்கு போயிட்டாங்க. வருஷந்தோறும் குடும்பமாக போய் என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்தில் போய் ஆராதித்து பலிகளை செலுத்தி கடந்து வருவாங்க. அப்போ எல்லாரும் குடும்பமாய் அங்கே தேவாலயத்தில் போகும்போது அங்கே தான் பாருங்கள், இந்த தேவாலயத்தில் இருக்கும்போது தான் இவங்க சாப்பிடாமல் அழுதுகிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. கர்த்தரோ அவர் கற்பத்தை அடைத்தார்னு இருக்கு. அடுத்த வசனத்தில் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் பாருங்க, இது எவ்வளோ ஒரு ஏளனம் இல்லை, ஒரு நிந்தையான காரியம் இல்லை. நமக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை ஒரு பக்கம் இருந்து வந்தாலும் ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணும், எது குறையோ அந்த குறைய சொல்லி என்ன பண்ணும், வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி, நீ இப்படி தானே, நீ அப்படி தானே, உனக்கு இது கிடைக்கல, உனக்கு அது கிடைக்கல, நீ இப்படிப்பட்ட நபர் தானே, இது தானேன்னு சொல்லி ஒரு உலகத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லாதபடி அநேக துக்கமான வார்த்தைகள், கடினமான காரியங்களை பேசி இருதயமானது, உலகமானது ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கரைய பண்ணுகிற உலகம் தான் நம்ம வாழ்கிற உலகம். ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதுதான் உலகம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படி தெரியுமா, ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர், ஒரு மனுஷனையும் அற்பமாக எண்ணாதவர், யாருடைய குறைவையும் அவர் எண்ணி அதை மறுத்து ஒதுக்குகிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய குறைவுகளை காண்கிறவர். பாடணும்ல, ஏகோவா நீரே என்னுடைய ஜபங்களை எல்லாம் கேட்கிறவர், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், என் எதிர்பார்ப்புக்கு மேலாக நீர் செய்கிற தேவன். அப்போ தேவனை நம்புகிற ஒருத்தவங்க, தேவனை விசுவாசிக்கிற ஒருத்தவங்க மனுஷனை சார்ந்துக்கவே மாட்டாங்க. உலக மனுஷன் யாரையும் சார்ந்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் உலக மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்க தான், மாறுகிற மனுஷர்கள். ஒரு நாளில் நல்லா இருப்பாங்க, நல்ல காரியம் பேசுவாங்க, நமக்கு ஒரு நேரம் தீமையான காரியத்தை பேசுவாங்க. உலகத்தில் நமக்கு நிறைவு கிடைக்காது. அதே தான் அன்னாளுக்கும். கர்த்தர் கற்பத்தை அடைச்சிருக்கிறார்ன்றது பெண்ணினாளுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க என்னென்னலாம் குழந்தைக்காக ட்ரை பண்ணாங்க தெரியலை, எவ்வளோ முயற்சித்தும் குழந்தை அங்கே பிறக்கவே இல்லை. அப்போ இது என்ன சொல்லிடுவாங்க, அந்த நாட்கள் எல்லாம் சாபம்ன்றுவாங்க. குழந்தை ஒருத்தவங்களுக்கு பிறக்கலைன்னா சாபம், மலடி, நீ பிள்ளை பெறத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு நல்ல ஒரு காரியங்களுக்கு எந்த ஒரு காரியத்திற்கும் முன்ன வைக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. இது சமுதாயம் செய்கிறதான காரியம். அவங்க என்ன மனநிலையில் போனாங்கன்னு தெரியல, நேராக போய் எங்கே உக்காந்துட்டாங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் உக்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் இங்கே உலகத்தில் யார்கிட்டையும் எனக்கு பதில் கிடைக்க போகிறதில்ல, என்னை உண்டாக்கின தேவன், தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை சிருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர், இந்த உலகத்தில் என்னை வழி நடத்துகிறவர், அவர் ஒருவரால் மாத்திரம்தான் என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் நெடுநேரமாக விண்ணப்பிச்சுட்டு இருந்தாங்களாம். போய் முழங்கால் படிட்டு, இங்கே வேதம் சொல்லுகிறது அண்ணாளுடைய உதடு மாத்திரம் அசைஞ்சிச்சான், இருதயத்திலேருந்து அவங்க என்ன பண்ணாங்களாம், பேசிக்கிட்டே இருந்தாங்களாம், ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அதை ஆசாரியனால் கூட அறிஞ்சு கொள்ள முடியல. அப்போ இந்த ஆசாரியனால் கூட அது புரிஞ்சு கொள்ள முடியலன்ற ஒரு வசனம் இங்கே ஸ்ட்ராங்காக எழுதி இருக்குன்னா, அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன காரியம்னா, நம்முடைய பிரச்சனைகள், நம்மளுடைய மன சஞ்சலம், நம்முடைய வருத்தங்கள், அது சில நேரங்களில் தேவ மனுஷர்களால் கூட புரிஞ்சுக்க முடியாது, யாராலையும் அறிய முடியாது.
ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அதை அறிகிறவர். ஆமென். பாருங்க, நேராக ஜெபிச்சுட்டு வெகு நேரமாக விண்ணப்பிச்சுட்டு இருக்கதை பார்த்து ஆசாரியன் கூட என்ன நினச்சாச்சு, இந்த ஸ்திரீ ஏதோ மதுபானம் குடித்து ஏதோ அவங்க வளரிட்டு இருக்காங்கன்னு நினச்சாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்லி தன்னுடைய காரியங்களை சொல்லும்போது 17வது வசனத்தில் அவர் சொல்லுகிற 16-17 வாசிங்க. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். ஆமென். இதில் இந்த வசனம் வாசிக்கும் போது எவ்வளோ தூரம் அது மனசு நமக்கே அது எத்தனை பேருக்கு அந்த வசனம் தொட்டுச்சுன்னு தெரில. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். அப்போ எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ துக்கத்தோடு கூட அவங்க அழுதுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்னை இப்படி எண்ணாதீங்க, நான் என்னது இந்நேரம் மட்டும் யார்கிட்ட விண்ணப்பிச்சிட்ருக்கேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்னை உண்டாக்கின தேவனிடத்தில், என்னை அறிந்த கடவுளிடத்தில் என்ன பண்ணுறேன், என்னுடைய விண்ணப்பத்தெல்லாம் நான் வச்சிட்ருக்கேன். அப்போ உடனே ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அப்போ ஆசாரியன் ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் விண்ணப்பத்திற்கு என்ன பண்ணுவார், செவி சாய்ப்பார். சமாதானத்தோடு போனேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா, அந்த 18வது வசனத்தில் பாருங்க, கடைசியாக உள்ளது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஒரு காரியத்தை வச்சுக்கோங்க. நெடுநாளாக நீங்கள் விண்ணப்பிச்சிட்டு இருக்கலாம், சில காரியத்துக்காக நெடுநாளாக சில காரியத்திற்காக ஜெபிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அன்னாள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, நெடுநாளாக அவங்க துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு நிறைய காரியங்களை குறித்து அவங்க வேதனை அடைஞ்சாலும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நான் இதை வைக்கிறேன், நீர் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நீர் என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவர், நீரே எனக்கு பதிலை கொடுக்கிறவர்ன்ற அந்த விசுவாச நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தபடியினால் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னு எழுதியிருக்கு இன்னைக்கு. ஆனால் நம்ம செய்கிற காரியம் யோசிச்சு பார்த்தீங்களா, நம்முடைய தவற அநேக நேரத்தில் நிறைய காரியத்திற்காக ஏங்குறோம், அழுகிறோம், விண்ணப்பிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் இதை தேவனிடத்தில் கொடுத்துட்டேன், ஏற்ற வேளையில் இது எனக்கு பதில் வரும், என்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு, அவரை நான் நம்பும்போது எனக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டுன்றத அறிஞ்சோன்னு சொன்னால் திரும்ப நம்ம விண்ணப்பித்த காரியங்களுக்காய் அதை திரும்பி பார்க்கவே மாட்டோம், துக்கப்படவும் மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிற தவறு என்ன யோசிச்சு பார்த்தீங்களா, துக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், அனுதினமும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த துக்கம் நம்மை மிகுதியாய் ஆட்கொள்ளுகிறது நிமித்தமாய் என்ன பண்ணுகிறோம், அநேக காரியங்களை நம்ம சில தடைகளை என்ன பண்ணிடுறோம், நம்மளே நமக்கு தடைக்கல்ல வச்சு நம்ம முன்னேறி செல்லக்கூடாதபடி, நம்ம ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாதபடி அநேக காரியங்களை நம்ம கூட சேர்த்து வைத்து எப்போ பார்த்தாலும் நம்ம என்னவாயிடுறோம், துக்கமாகவே ஆயிடுறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த இருதயம் தேவன் ஒவ்வொருவருக்குள்ளாக கொடுப்பாராக. ஆமேன். இந்த வசனம் அநேக வேளைகளில் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவங்க ஜெபிச்சு முடித்த உடனே அவங்க துக்கமுகமாக இல்லை, அடுத்தது எழுந்து போய் அவங்க சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? எத்தனை பேர் அநேக காரியத்திற்காக விண்ணப்பித்திட்டு இருக்கீங்க? சில பேர் அநேக கடன் பிரச்சனையில் இருக்கலாம், வியாதி பலவீனத்தில் இருக்கலாம், திருமணத்திற்காக எதிர்நோக்கி இருக்கலாம், குழந்தைக்காக காத்திருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படலாம். ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் வைத்த விண்ணப்பத்திற்கு பதில் உண்டுன்றதை விசுவாசிக்கிறவங்க அப்புறம் துக்கமுகமாக அதை குறித்து நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரம் பயந்துடுறோம் சூழ்நிலையை பார்த்து. பயம் நம்மளை ஆட்கொள்ளும் போது, ஆண்டவரே இது எனக்கு கிடைக்காம போயிடுமோ, இது என்னை விட்டு எடுபட்டு போயிடுமோ,
இது எனக்கு வந்து கிடைக்காம போயிடுமோ, நிறையா காரியங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வர வர நமக்குள்ளாக மன சஞ்சலங்கள் என்ன பண்ணுது, ஜாஸ்தியாக ஆயிடுது. இந்த நாளில் தேவன் இடத்துல எந்த காரியமாக இருந்தாலும் என் தேவன் என் வழக்கை தீர்க்கிறவர், என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர், என்னுடைய ஜெபத்திற்கு அவர் ஏற்ற வேளையில் தீவிரமாய் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை காண்கிறவர், ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார்ன்ற விசுவாச நம்பிக்கை உங்களுக்குள்ளாக மன உறுதியாய் காணப்படட்டும். ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் அவருக்கு கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. இங்கே நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நெடுநேரமாக விண்ணப்பிச்சாங்க, அவங்களுடைய நிந்தை நீங்கணும்னு நினச்சாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு வந்து விண்ணப்பிச்சாங்க எல்லா காரியம். ஆனால் அவங்களோட இன்னொரு இருதயத்தை பார்த்தீங்களா, அந்த கிடைக்கிற ஆண்டவரே நீர் எனக்கு கொடுப்பீரே, ஆனால் இதை நான் உம்முடைய கரத்தில் கொடுப்பேன். ஆமேன். யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு ஒரு பெரிய இருதயம் வேணும்ல. ஒரு காரியத்துக்காக விண்ணப்பிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக, ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. என்னன்னா, ஆண்டவரே இதுக்காக நான் ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு இந்த உலகத்தில் என் மேலே இருந்த நிந்தை எனக்கு என்ன பண்ணணும், நீக்கப்படணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும், நீர் என்னுடைய கற்பத்தை திறந்து நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரே, ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அது எனக்குன்னு நான் வச்சுக்க போகிறதில்ல, யாருக்கு கொடுத்துருவேன், உமக்கு கொடுத்துருவேன். ஆமேன். இப்போ நம்ம யோசிக்கணும் ஒரு காரியம், சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வருகிற டிலே, சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வருகிற சில காரியங்கள், தடைகள், தேவன் நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்பதை என்னைக்காவது சிந்திச்சோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நன்மைக்காக ஜெபிக்கிறோம், அதை தேவனுக்கு பிரியமான காரியமாய் என் தேவனுக்காய் அதை நான் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பேன்ற அந்த இருதயம் நமக்குள்ள வரணுன்றதுக்கு சில நேரம் ஆண்டவர் அந்த டிலேயை வைக்கலாம்ல. சில நேரம் சில பிடிவாதமாக கடவுளுக்கும் கொடுக்க மாட்டோம், நமக்கும் எதையும் வந்து எனக்கு 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 நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைங்க, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பணம், என்னுடையது, சிலதை எனக்குன்னு வைக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் நம்ம இடத்துல, உன்னை இதை காட்டிலும் உன்னை நான் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன், ஆனால் நீ உனக்கு இது கொடுக்குற இருதயம் இருக்கா? அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது சில காரியங்கள் தாமதம், இதை நல்லா உங்கள் இருதயத்தில் வைத்துக்கோங்க. சில தாமதங்கள் தேவன் நம்மிடத்தில் சில காரியங்கள், குணாதிசயங்களை விரும்புகிறார், அவருக்கென்று ஒன்றை விரும்புகிறார். இந்த நம்ம சில நேரம் ஆண்டவர் கற்பத்தை அடைத்தார்னு சொல்லும்போது, ஏன் ஆண்டவர் இந்த தடையை வைக்கணும், ஏன் அதுவும் ஏன் வாழ்க்கையில் வைக்கணும், இது எல்லாம் நான் ஒரு தீமையும் செய்யலையே, எல்லாருக்கும் ஆண்டவரை தேடாதவங்க, அறியாதவங்க, துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லா நன்மைகளும் வரும்போது, ஏன் எனக்கு மட்டும் வந்து நான் சரியாய் நடக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த தடை வைக்கப்படலான்னு சில நேரம் நம்மளுடைய பலவீனத்தில் எண்ணுவோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் ஜனங்களை நேசிக்கிறவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை அறிந்தவர், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். இங்கே அவர் வச்ச திட்டம் என்னன்னா, இந்த அன்னாளுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் ஒரு குழந்தையின் மூலமாய் இந்த தேவாலயத்திலையும் இந்த முழு பட்டணத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரணுன்றதை தேவன் நியமித்து வைத்திருந்தார். ஆமேன். அவர் தேவன் நியமித்த காரியம், அதை நாம் அர்ப்பணித்து நம்ம அதுக்கு முழு மனசோடு அர்ப்பணித்து அதை ஒப்பு கொடுக்கும் போது அது ஆசீர்வாதம் பெறுகிறது, முழுமை பெறுகிறது. எவ்வளோ நல்ல தெய்வம், யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், கர்த்தருடைய செயலை நம்ம தியானிக்கணும். சில நேரம் நம்மளுடைய பலவீனம் என்ன தெரியுமா, நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன், எனக்கு கிடைக்கலையே, நான் ரொம்ப காத்து சோர்ந்து போயிட்டேனே, எனக்கு ஏன் இது சம்பவிக்குது, நடக்காமல் போயிடுமோ, அந்த எண்ணம் வர வேண்டாம். தேவன் நம்மை கொண்டு ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு, ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு. அதுக்கு தான் தாமதம். அந்த தாமதம் வரும்போது நம்ம சிந்தனை அநேக காரியங்களை சிந்திச்சு எதுலேயும் பதில் உங்களுக்கு கிடைக்காது. ஃபைனலாக எங்கே திரும்ப வருவீங்க, தேவ சமூகத்துக்கு வந்துடுவீங்க. ஆண்டவரே, நீர் இதை எனக்கு செய்வீரே, ஆனால் நான் உம்முடைய சமூகத்தில் இந்த காரியங்களை உமக்காக செய்வேன். ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பொருத்தனை, தேவனோடு கூட பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை, அதை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமேன். நான் என்னுடைய 2 பிள்ளைங்க திருமணமாகி ஒரு 3 months 6 months இருக்கும், 6 months கன்சீவ் ஆகலை.
அப்போ எல்லோரும் வந்து குழந்த எப்போன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு அது அந்த அப்போ 6 monthsக்கே வந்து இப்படி கேள்வி கேட்குறாங்களேன்னு அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எல்லாரும் சுற்றி கேட்குற கேள்விக்கு நான் என்ன பண்ணல, என் செவியை சாய்க்கலை. நான் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்குற குழந்தைகள் உம்முடைய பிள்ளைகள். அதான் நான் ஜெபிச்ச ஜெபம். எனக்கு நீர் பிள்ளைகளை கொடுக்குற பிள்ளைகள் உமக்குரியவர்கள், அதை நான் உமக்குன்னு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் கடந்து வந்தேன். என்னன்னா, ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை குறிச்செல்லாம் நான் சிந்திக்க போகிறது கிடையாது. நீர் எப்போ கொடுக்கணுன்றது உமக்கு தெரியும். நீர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டினாலும் சரி, நீர் கொடுக்கும்போது அது உமக்குரியது ஆண்டவரே. அது எனக்குன்னு நான் எதையும் வச்சுக்க மாட்டேன். நான் பொருத்தனை பண்ணேன், ஜெபிச்சேன். அதே போல் என்னுடைய 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் தான் கொடுத்தேன். உலக பிரகாரமாக நான் வளர்த்து அவங்கள சம்பாதிக்க வச்சு சம்பளம் வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. ஷலோமி வந்து மூத்த பொண்ணு இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் படித்தா, பையன் டேனி இன்ஜினியரிங் படித்தான். ஆனால் பிள்ளைகிட்ட சொன்னது என்ன தெரியுமா, நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் கையிலேருந்து சம்பள காசை கொண்டாந்து என் கையில் கொடுத்து நீங்கள் சம்பாதிச்ச காசுன்றது நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். எப்போ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்லியிருக்கேன், பிள்ளைங்க சின்னதுலேருந்தே சொல்லியிருக்கேன், அந்த காசை நான் என் கையில் வாங்க மாட்டேன். என்னை கோடிக்கணக்காக சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் நான் அது காலுக்கு கீழேன்னு தான் நான் வைப்பேன்னு சொன்னேன். அந்த இருதயம் வந்து அது சில பேருக்கு தான் ஆண்டவர் அதை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் அந்த விசேஷித்த தைரியமாக இவ்வளோ அடுத்தது என்ன, ஃப்யூச்சருக்கு என்னன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எதுவும் இல்லாமல் பிளைண்டாக என் தேவன், என் ஆண்டவரை நான் வந்து அப்படியே பிளைண்டாக பிடிச்சிட்டேன். ஆண்டவரை எந்த பாதையில் நடத்தினாலும் நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கை உமக்குரியது, என் பிள்ளைங்க உமக்குரியது, எல்லாமே உமக்குரியது, அர்ப்பணிச்சிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறாரு அந்த ஆண்டவர். என்னை கைவிட்டாரா? யோசிச்சு பாருங்கள். இந்த மன உறுதி வேணும் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம உலகத்தை பார்க்குறோம், உலக சூழ்நிலையை பார்க்குறோம், அநேக காரியங்களை பார்த்து அப்படி தடுமாறுறோம். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சிந்தையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய கரத்தையும் நோக்கி பார்த்து மன உறுதியோடு கூட தைரியத்தோடு கூட என் தேவன் எனக்கு சகாயர், அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன், ஒரு நாள் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு யாரோட இருதயம் அப்படி மன உறுதியாக இருக்கோ அவங்கள ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்டதான மன உறுதியை உங்களுக்குள்ளாக கொடுப்பாராக. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன விண்ணப்பமாக இருந்தாலும், நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், எது ஒன்றையும் நமக்குன்னு வச்சு எதையும் சந்தோஷம் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன் பிள்ளை, ஏன் காரியம், என்னுடையது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எதெல்லாம் நீங்கள் பிடிவாதமாக எனக்குன்னு நீங்கள் பிடிச்சு வைக்கிறீங்களோ அது உங்கள் கையை கடிக்கும். யோசிச்சு பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்களேன். எது மேலே நீங்கள் அன்பு வச்சு, எது மேலே நீங்கள் பற்று வச்சு, இது எனக்குரியது, இது என் கூடயே இருக்கணும், இது எனக்குன்னு உள்ளது, இது எனக்கு, நான் இதை இப்படி செய்வேனுங்க, நீங்கள் நினைக்கிற அந்த காரியம் உங்களை வந்து வேதனைப்படுத்திட்டு துக்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதே இது நீங்கள் அதுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஆண்டவர் எல்லாமே உமக்குரியது, நான் எது மேலேயுமே என் எண்ணத்தை வைக்க மாட்டேன், சகலமும் உமக்குரியதுன்னு கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு வேதனை இருக்காது, துக்கம் இருக்காது, துயரம் இருக்காது. அவர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வருகிற குறைவுகள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கடினமான பாதைகளிலும் அவரே உங்களை நடத்துகிறவராக இருந்து உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறவராக இருக்கிறார். உங்கள் துக்கத்தை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை நம்ம சும்மா தேடுறதுக்காக நம்மளை அழைக்கல ஆண்டவர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு எப்பயுமே அதுதான், சபை கூடுதல்ன்றது, சபைக்கு கடந்து வர காரியன்றது சடங்காச்சாரமாக போயிடக்கூடாது. அது உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு உங்களுக்குமான ஒரு பாண்ட் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப உறுதியாக அப்படி பிடிச்சிக்கணும். மனுஷனை ப்ளீஸ் பண்ண ஒரு நாளும் வாழாதீங்க, வேண்டவே வேண்டாம். மனுஷனை நம்ம ப்ளீஸ் பண்ணோன்னா நமக்கு வேதனை தான் மிஞ்சும். எல்லாரோட ஐக்கியமாக இருப்போம், எல்லாரோட சமாதானமாக இருப்போம். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அவருக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். பாருங்கள், அன்னாள் மூலமாக பிறந்த அந்த சாமுவேல் கடைசியில் என்ன பண்ணாங்க, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் என்ன பண்ணார், தீர்க்கதரிசியாக இருந்து நியாயம் விசாரித்தார். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் வெறுமையாக ஏதோ வந்தோம் போனோம், நம்ம பெயர் அதோட முடிகிற இடத்துல நம்ம இருக்க போகிறோமா?
இல்லாட்டி உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவனிடத்துல ஆண்டவரே நான் உம்முடைய கரத்துக்கு வரேன்னு சொல்லி அழைச்சவர்கிடத்துல வர போகிறீங்களா? இங்கே அன்னாளுக்கு குறைவு இருந்துச்சு, தேவனை நம்பினாங்க, விண்ணப்பிச்சாங்க, தேவனிடத்தில் கொடுத்தாங்க. அவங்களுடைய பெயர் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க மூலமாக பிறந்த குழந்தை இஸ்ரவேல் தேசத்தையே நியாயம் விசாரித்தது. இன்றைக்கி உங்களுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்க போகிறாங்க? நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்க போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு வேலை பார்த்து ஒரு டாக்டரு, இன்ஜினியராக தான் இப்போ எல்லோரும் மெயினாக பார்க்குற காரியம், இல்லாட்டி ஒரு சயின்டிஸ்ட் கிரேட் ஏதோ ஒன்று, அதில் நின்று அதோடையே இருந்து போகிறது வெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்து முடியும். ஆனால் தேவனிடத்தில் கடந்து வருகிறவர்களை கர்த்தர் உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இதை வீட்டில் போய் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வாசித்து பாருங்கள். குழந்தை பிறந்துச்சு, அதை என்ன பண்ணாங்க, நேராக கொண்டு போய் தேவாலயத்தில் கொடுத்துட்டாங்க. கொடுத்தவங்க வருஷந்தோறும் போய் தன் பிள்ளையை போய் பார்த்துக்கிட்டாங்களே ஒழிய அதை சொந்தம் கொண்டாடலை. ஆனால் கர்த்தர் ஒன்று அவருடைய கரத்தில் கொடுத்ததற்கு அவங்களுக்கு மறுபடியும் பிள்ளைகளை கொடுத்தார். 5 பிள்ளைகளுக்கு மேலே கொடுத்தார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆமேன். நீங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், உங்கள் சரீர பலனாக இருக்கலாம். ஆண்டவரே நீர் எனக்கு இந்த பலப்படுத்தி நீர் எனக்கு என்னுடைய சரீரத்தை நீங்கள் பண்ணுவீங்களா? ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் உமக்காக நான் உம்முடைய பணியை செய்வேன். ஜெபிச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பலனை கொடுப்பார். அவருக்கென்று உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் இது வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் தியானிங்க. அன்னால் ஒரு தீர்க்கதரிசின்றதை எந்த ஒரு காரியத்தில் வைத்து சொல்லுகிறேன்னா, 2வது அதிகாரம் அவங்க தேவனை புகழ்ந்து பாடுகிற ஆராதிக்கிற ஒரு ஆராதனை எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் பாருங்க. 6வது வசனத்தில் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். இந்த வசனம் வாசிக்கும் போது பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் யாரை கொன்னார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கொல்லுவதற்கு அர்ப்பணித்தார். அவரே இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தார். அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், மறுபடியுமா எங்கே ஏறினார்? பரலோகத்திற்கு ஏறினார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் கடந்து வந்ததை பார்க்குறோம். அப்போ நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் உங்களையும் என்னையும் காண்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உண்மையாக உங்கள் இருதயத்தில் தீர்மானம் எடுங்க. உலக சத்தம் நம்ம காதுக்கு வேண்டாம். உலக மனுஷர்கள் 10 பேர் சொல்லுகிற ஆலோசனை நமக்கு வேண்டாம். வேதாகமத்தை எடுத்து உங்களுடைய தனிமையான நேரத்தில் தியானிங்க. வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தையும் தியானிங்க. இந்த வசனம் ஏன் சொல்லியிருக்கு, இந்த வசனம் ஏன் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த வசனத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், என் தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், எனக்கும் என் தேவனுக்குமான உறவு என்ன, அவர் ஒரு நாள் என்னை மறக்கலையே. கொஞ்சம் நீங்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் ஒரு வேளை பண வசதி படைச்சிருக்கலாம், நிறைய ஆஸ்திகள் சம்பத்து உடையவங்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஒரு குறைவு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அது நிறைவு யாராலையும் செய்யக்கூடாமல். குறைகள்னு பார்க்கும்போது நம்ம இன்னொரு மனுஷனை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன குறை, அவங்களுக்கு எதுலேயுமே மன வேதனைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அவங்க சுமந்து செல்லுகிற பாரம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பாரத்தை மனுஷனால் மாற்ற முடியாது, ஆனால் உண்டாக்கின தேவனால் அது மாற்ற முடியும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க உண்மையாக தேவன் இடத்துல உங்கள் இருதயத்திலிருந்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்கள் குழப்பம் எல்லாம் தீரும், உங்கள் சோர்வு எல்லாம் மாறும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வருவீங்க. உங்கள் அழுகையை களிப்பாய் மாற்றுகிற தேவன். நீங்கள் அந்தரங்கத்தில் வடிக்கிறதான கண்ணீர், நீங்கள் மறைவிடத்தில் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற உங்கள் இருதய ஏக்கங்கள் மனுஷர்கள் இடத்துல போய் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள் இடத்துல ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் நண்பர்களை குறை சொல்லி ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய வழக்கை அவங்களாலேயும் தீர்த்து வைக்க முடியாது. உங்கள் பிரச்சனைக்கு அவங்களாலேயும் முடிவு சொல்ல முடியாது. அவங்களால கேட்க மாத்திரம்தான் முடியும். ஆனால் உங்களுக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை சந்திக்கவும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறவரும் தேவன் ஒருவர் மாத்திரமே. அவரை பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பீங்களா? உண்மையாக ஒரு நிமிஷம் தேவனிடத்தில் கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறதான விண்ணப்பத்திற்கு நீர் எனக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தேவரீர் என் எழுந்திருத்தலையும் உட்காருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். ஆகாயத்து செட்டைகளை எடுத்து நான் பறந்து போவேன்னு சொன்னால் நீ அங்கேயே இருக்கிறீர். அப்படின்னா என்னது? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு எனக்கு அங்கே போனால் சரியாயிடுமா, இங்கே போயிடும்னா சரியாயிடுமா? நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. உங்கள் இருதயம் தேவனோடு கூட பேச அறியும் போது, தேவனிடத்தில் அர்ப்பணிக்க அறியும் போது, உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு ஒரு தகப்பன் பிள்ளைக்குரிய உறவு, அந்த உறவு சரி செய்யப்படும் போது அவர் நம்முடைய தேவைகளையும் தடைகளையும் அவர் எல்லாவற்றையும் சந்தித்து மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாக ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு கடந்து வந்த உங்களுடைய தேவைகள் என்ன காரியங்களாக இருந்தாலும் அன்னாளின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் ஒன்று மாத்திரம் கொடுக்கல, அது கூடையும் கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் விண்ணப்பித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்திற்காக மாத்திரமல்ல, அதற்கும் மேலாய் நினைப்பதற்கு மேலாக செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிங்களேன், அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த தைரியமாய் உங்களிடத்துல நான் நின்று பேசுகிறேன்னா என்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இப்பயும் நான் சில காரியங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், அது தடையாய் தாமதமாக இருக்குது. ஆனாலும் அது என்னுடைய இருதயத்தை உடைக்கும் போதும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் பலவீனத்தை அறிந்திருக்கிறவர், என்னை பலப்படுத்துகிற உம்முடைய சமூகத்துக்கு வரேன். கடந்த நாட்கள்லாம் எனக்கு நன்மை செஞ்சிங்களே, நீர் என்னை கைவிடாத தேவன், நீர் என்னை ஆண்டவரே நீர் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கிறவர்னு அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அவர் மீது நம்பிக்கையாய் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அர்ப்பணிங்க. உண்மையாக அர்ப்பணிக்கிற உங்களுக்கு டயனா சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Father, Lord, we thank you, Father. We thank you for your word, Lord Jesus. We thank you, Father, for giving us this word, Father God. Father, we know, Lord Jesus, that if you delay, it's not denied, Father God. Father, we lay everything to you, Lord Jesus. You know the part which we are going through, Lord Jesus. You know each and everyone who are gathered here, Lord Jesus, what is troubling their hearts, Father God. But we lay it all to you, Father God. Your perfect timing, Lord Jesus. Your purpose in our lives, Father God. We lay everything unto you, Lord Jesus. Father, we know, Lord, at the perfect timing, Lord Jesus, you will fulfill your purpose in our life, Father God. We take back this word, Lord Jesus, to change our life, Lord, and to strengthen our spirits, Lord Jesus, to hold on to your word, Lord Jesus, and to stand with your word, Lord. We know that one day we will stand as a testimony, Lord, to say that our Father has done great things in our life, Lord Jesus. We lay this rest of this evening into your hands, Lord. We thank you for your word, Lord. We ask all this in Jesus' precious name. Amen. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.